தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன், அவரை பத்தி வாசிடலாமா? நெல்லை கண்ட நெப்போலியன், சங்கரன் கோவில் கண்ட சரித்திரம், பாளையங்கோட்டை பார்த்த புயல், பாண்டிய மண்ணில் பிறந்த கதை இது. ஜான் பாண்டியன் எழும்பூரில் வெற்றியை எட்டாவிட்டாலும் ஏழை எளிய மக்களின் மனதில் வெற்றியை எட்டியவர். தலித் என்ற வார்த்தையை தகர்த்தியவர். தியாகியார் இமானுவேல் சேகரின் புகழை ஊரெங்கும் பரப்பியவர். ராமநாதபுரத்தில் தன் மக்கள் ஒடுக்கப்பட்டு அக்குளில் துணி வைத்து தலை குனிந்து நடந்த கதையெல்லாம் தாண்டி வெள்ளை சட்டையை அணிந்து தலை நிமிர நடக்க செய்தவர். தேவேந்திர குல வேளாளரின் தனி அரசாணைக்காக 450 நாட்களுக்கு மேல் கருப்பு சட்டை அணிந்து போராடியவர். ஐயா ராமதாசின் செல்ல பிள்ளையில் தொடங்கி எம்ஜிஆர் கண்ட எழுச்சி நாயகன் முதல் ஜெயலலிதா அம்மையாரின் பாசமுள்ள பாண்டியன் வரை தன்னை கொடியேந்த விடவில்லை என்றால் நான் வாளை ஏந்திய வரலாற்றை நீங்கள் மீண்டும் பார்க்க நேரிடும் என்ற அன்பான மிரட்டல்களும், என்னை மக்களை சந்திக்க விடாமல் மாவட்டத்திற்குள் நுழைய தடை போட்டால் மீண்டும் நீங்கள் எத்தனை தடைகள் போட வேண்டும் என்ற பகிரங்க மிரட்டல்களும், கோடி முதல் பரமக்குடியின் பகிரங்கத்தை மீண்டும் பார்க்காமல் தன்னை தன் மக்களிடம் சேவை செய்ய விடுங்கள் என்றார். சட்டமன்றத்தில் அமராவிட்டாலும் தன் மக்களின் சட்டைப்பையில் அமர்ந்துள்ளார் என்பதே அவரின் அரசியல் சேவையில் மிகப்பெரிய வெற்றி.